ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சாம்பார், அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது என்ன பண்ணுறது, கோவக்காவா உருளைக்கிழங்குன்னு பயங்கர கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஃபைனலாக உருளைக்கிழங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. சரி, பேபி பொட்டேட்டோ இருக்குது இல்லையா, அதுதாங்க. அதை வந்து குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில், ரொம்ப நேரம் விடக்கூடாது, ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் வேக வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கடாயிலே எதுலையாவது ரொம்ப டைம் எடுக்குது அது உரிக்கிறதுக்கு. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால் நான் குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக நம்ம உரித்து எடுத்துடலாம். ஈஸியாகவும் இருக்கும் மெத்தட். பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய விசில் விட்டுறாதீங்க, ஒன்று போதும். அதுக்கப்புறம் பூண்டு அதில் தட்டி, உருளைக்கிழங்கு வந்து வாய்வு இல்லையா, அதனால் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து உரிச்சிட்டு கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, சம்டைம்ஸ் சில பேர் முழுசாகவே போட்டு கூட உருளைக்கிழங்கு பொரிப்பாங்க. நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பூண்டு தட்டிட்டு கருவேப்பிலையும் எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பூண்டு அதில் போட்டிங்கன்னா, அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்கும் பாருங்கள், வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருக்குங்க. அந்த பூண்டு வந்து எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வேகும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு காரத்துக்கு மிளகாய் பொடி, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு இதையும் சேர்த்துட்டேன். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிடும் இல்லையா, அதனால் சும்மா லேசாக அது போட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா லேசாக வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கினிங்கன்னா ட்ரை ஆகிடும் உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது. லேசாக ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகணும். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ஆல்ரெடி வெந்தது தானே, அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். லேசாக கொதித்து அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இந்த பச்சை வாசனையும் போயிடும். நம்ம போட்டிருந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்துடும். சூப்பராக வெந்துருங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு உருளைக்கிழங்கு கூட என்ன சொல்கிறது, குழையாமல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம இந்த மசாலா தோசை பண்ணும்போது அதில் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஈவன் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.